ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரிவ சக்தி விகாசகா. கிரிவனா நெக், அதாவது கழுத்து. சக்தி விகாசகனா ஸ்ட்ரென்த் டெவலப்பர்னு அர்த்தம். கழுத்தை வளப்படுத்துறதுக்கான சில பயிற்சிகள் கிரிவ சக்தி விகாசகா சூக்ஷ்ம வியாமால வரும். இந்த சூக்ஷ்ம வியாமா ஸ்தூல வியாமாலாம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எக்ஸசைஸ்க்கு முன்னாடி எப்படி ஒரு வார்ம் அப் பண்ணுவோம், அதே மாதிரி யோகா பண்ணுறதுக்கு முன்னாடியும், அதாவது ஆசனாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப நேரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க, ஹெல்மெட்டை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே காமனாக நெக் பெயின் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கிரீவ சக்தி விகாசகம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக என்னோட ப்ரொஃபைல் ஃபிசியோதெரபிஸ்ட், அதுலேருந்து நான் யோகா தெரபிஸ்டாக மாறினதுனால இங்கே ஃபிசியோ ரிலேட்டடாக சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். அன்பேரபிள் பெயின் இருக்கும்போது எந்த ஸ்ட்ரெச்சஸும் பண்ண வேண்டாம். ஐஸ் இல்லைன்னா ஹாட் வாட்டர் பேக் கொடுக்கலாம். வாஷர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயின் சப்சைட் ஆகிட்ட பிறகு எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணலாம். இந்த கிரிவ சக்தி விகாசகவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 4 sets ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், breathe in, bend back. Breathe in, bend back. Breathe out, bend forward. Second one, breathe in, sideways, right side. Breathe out, center. Breathe in, left side. Breathe out, center. Third one, breathe in, side bend. Breathe out, center. Breathe in, left side. Breathe out, center. Breathe in, rotate your neck back. Breathe out, forward. அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ். Breathe in, rotate your neck back. Breathe out, forward. நம்ம பார்த்தது எல்லாமே கிரிவ சக்தி விகாசோட வேரியேஷன்ஸ். இதை ஐசோடோனிக்னு சொல்லிட்டு ஃபிசியோல சொல்லுவாங்க. ஆனால் சில பேரால் இந்த மூமெண்ட்ஸ் பண்ண முடியாது, வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஐசோமெட்ரிக் மசில் கன்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் இப்போ பார்க்க. இந்த மாதிரி கையை முன்னாடி வச்சு 5 எண்ணிட்டு அழுத்தம் கொடுத்து விடணும். அதே மாதிரி பின்னாடி கையை வச்சு பின்னாடி தலையை தள்ளணும், கையை முன்னாடி தள்ளணும். அதே மாதிரி சைடில் ரைட் சைட், தென் லெஃப்ட் சைட். இது எல்லாத்துலேயுமே தலை மூமெண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கன்ட்ராக்ஷன் மட்டும்தான் கொடுக்கணும். அதை ஹோல்ட் பண்ணி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணோன்னா மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென், பவத்து சர்வ மங்கலம். நன்றி, வணக்கம்.